நம்மள நிறைய ட்ரேடர்ஸ் பிரேக் அவுட் ட்ரேட்ஸ் எடுக்கிறதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காமிப்போம் இல்லையா? பட் 80% ஆஃப் த பிரேக் அவுட்ஸ் வந்து மார்க்கெட்ல ஃபெயிலியர் தான் ஆகுது அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அப்போ பிரேக் அவுட் ஃபெயிலியர்ஸை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணி அந்த ட்ரேட்ஸை நம்ம அவாய்ட் பண்ணி நம்மளோட சக்சஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். பிரேக் அவுட்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அதுல மேஜரான ஒரு 4 ரீசன்ஸ் பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், ஓவர் ஹெட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். அப்படின்னா என்ன? நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிற ரெசிஸ்டன்ஸ்க்கு இமீடியட்டா ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட ரெசிஸ்டன்ஸோ அல்லது பிக் ரவுண்ட் நம்பர்ஸோ அல்லது சப்ளை ஜோனோ இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு லோயர் டைம் ஃப்ரேம் 15 மினிட்ஸ்ல ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம அந்த டைம் ஃப்ரேமோடைய ரெசிஸ்டன்ஸை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா? ஸோ சப்போஸ் அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆனாலும் இமீடியட்டா ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட ரெசிஸ்டன்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த பிரேக் அவுட் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே ஜாஸ்தி. சோ அந்த மாதிரி பிரேக் அவுட்ஸை நம்ம அவாய்ட் பண்ணிடணும். அடுத்ததா பிக் ரவுண்ட் நம்பர்ஸ் இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். பிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிக் ரவுண்ட் நம்பர்ஸ்ல தான் அவங்களோட ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணுவாங்க. அண்ட் இது ஒரு சைக்காலஜிக்கல் ரெசிஸ்டன்ஸாவும் ஆக்ட் ஆகும் அப்படின்றதுனால இந்த பிக் ரவுண்ட் நம்பர்ஸ் இமீடியட்டா இருந்தது அப்படின்னா அந்த பிரேக் அவுட்ஸை நம்ம அவாய்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட், இமீடியட்டா சப்ளை ஜோன் இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். சோ சார்ட்ல ஹிஸ்டாரிக்கலா போய் ஏதாவது சப்ளை ஜோன் அந்த ஏரியால இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நம்ம ட்ரேடை இனிஷியேட் பண்ணணும். ரெண்டாவது விஷயம், லோ வால்யூம்ல ஒரு பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னா அந்த பிரேக் அவுட்டை நம்ம அவாய்ட் பண்ணிடணும். ஒரு லோ வால்யூம்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகுதுன்னா அந்த ஹையர் பிரைசஸ்ல பை பண்றதுக்கு பையர்ஸ் இன்ட்ரெஸ்ட் காமிக்கல அப்படின்றத தான் வந்து அந்த லோ வால்யூம் பிரேக் அவுட் டினோட் பண்ணுது. சோ இந்த மாதிரியான பிரேக் அவுட்ஸை நம்ம அவாய்ட் பண்ணிடணும். மூணாவது விஷயம், ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல பிரைஸ் பாரபோலிக்கா போய் பிரேக் ஆயிருந்தது அப்படின்னா அந்த பிரேக் அவுட்ஸை நம்ம அவாய்ட் பண்ணிடணும். ஏன்னா அந்த இடத்துல மார்க்கெட் ஓவர் பாட் கண்டிஷன்ல இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் வந்து ஜாஸ்தியா இருக்கும். சோ ஆல்ரெடி பை பண்ண பையர்ஸ் எல்லாருமே வந்து அவங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ இந்த மாதிரியான பாரபோலிக் பிரேக் அவுட்ஸை நம்ம அவாய்ட் பண்ணணும். ஃபோர்த் விஷயம், சைட்வேஸ் மார்க்கெட்ல ரேஞ்சிங் மார்க்கெட்ஸ்ல வந்து நம்ம பிரேக் அவுட் ட்ரேட்ஸ் இனிஷியேட் பண்றதை அவாய்ட் பண்ணிட்டு ஒன்லி ட்ரெண்டிங் மார்க்கெட்ல மட்டும் நம்ம பிரேக் அவுட் ட்ரேட்ஸ் இனிஷியேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சக்சஸ் ரேட் இன்னுமே இன்க்ரீஸ் ஆகும். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அந்த விஷயங்களை பத்தி அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம்.